இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்துக்கு எழுதுகிறார். இதற்கு முந்தின பகுதியிலே 19ஆம் வசனத்திலிருந்து பார்த்தால் மாம்சத்தின் கிரியைகள் பட்டியலிடப்பட்டிருக்கும். இதை குறித்து ரோமருக்கு அவர் எழுதும் பொழுது 13ஆம் வசனத்திலே, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். நாம் கிறிஸ்துவுடையவர்களானால் நாம் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அழிக்க வேண்டும் என்று கலாத்தியருக்கு எழுதினவர் ரோமருக்கு எழுதும்போது, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த வார்த்தையை தான் தேவன் ஆதாமோடு பேசுகிறார். இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அது மாம்சத்தின்படியான மரணம் அல்ல, அது ஆவிக்குரிய மரணம். அவர்கள் கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னது, அவர்கள் மாம்சத்தின்படி சரீரத்திலே அவர்கள் சாகவில்லை, ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் மரித்து விட்டார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய மரணம் என்பது தேவனை விட்டு நாம் பிரிந்து போவதாக இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு மனிதனுடைய நிலவரம் மாற்றப்பட்டது. ஆனால் மாம்சத்தின்படி மரணம் என்பது நம்முடைய சரீரத்தை விட்டு ஆவி பிரிந்து போவதாக இருக்கிறது. இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம் துவக்கி இந்த காரியங்களை எழுதுகிறார். ஏனென்றால் 7ஆம் வசனத்திலே தன்னுடைய புறம்பான மனிதனோடும் தன்னுடைய பழைய மனிதனோடும் அவர் நியாய பிரமாணத்திலே வாழ்ந்த காலத்தில் இருந்த போராட்டங்களை நாம் அறிந்திருக்கிறபடி ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் பட்டியல் போடுறார். நிர்பந்தமான மனிதன் நான், யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஓலம் பொதுவான ஒரு மனித குலத்தை பற்றிய ஒரு விவரத்தை அங்கே சொல்லுகிறது. நாம் மனசாட்சியிலே நீதி நெறிகளை நாம் அறிந்திருந்தாலும் கூட நம்முடைய மாம்சத்தில் அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு ஒரு கிரியை நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே பட்டியலிடுகிறார். என் மனதின் பிரமாணம், என் சரீரத்திலே காணப்படுகிற பாவ பிரமாணம், மரண பிரமாணம், பாவ பிரமாணம் என்றெல்லாம் அவர் கொண்டு வருகிறார். சரீரத்தில் காணப்படுகிற பாவ பிரமாணம், பொதுவான பாவ பிரமாணம், என்னுடைய மனதின் பிரமாணம் என்றெல்லாம் அவர் மரண பிரமாணம் என்ற பிரமாணங்கள் எல்லாம் இருக்கிறது. இவைகளில் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற அனுபவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலையாக்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். பாவம் மரணம் என்ற இடத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு மனிதனாக பவுல் அப்போஸ்தலன் அந்த வார்த்தைகளை ரோம நிருபத்தில் எழுதுகிறார். கலாத்தியருக்கு எழுதும் பொழுது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள், நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்றால் உங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நீங்கள் அழித்திருக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். ஒரே காரியத்தை அவர் சபைகளுக்கு மீண்டும் மீண்டும் எழுதுகிறார். பல கோணங்களில் அவர் எழுதுகிறதின் நோக்கம் என்ன என்றால், மனித வாழ்க்கை அவன் புறம்பான மனிதனோடும் பாவ மனிதனோடும் தன் சுயத்தோடும் அவன் போராடி கொண்டே இருக்கிறான். பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன் என்ற 3 பகுதியை நாம் ஆவிக்குரிய விதத்திலே நாம் கற்றுக்கொண்டுதான் வருகிறோம். பாவ மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனிதன். பாவ மனிதனை நாம் அறிந்திருக்கிறோம். பழைய மனிதன் என்பது ஆதாமின் சுபாவம், பாவ மனிதன் என்பது நம்முடைய மாம்சத்தின் காரியங்கள், புறம்பான மனிதன் என்பது நம்முடைய சொந்த சித்தமும் நம்முடைய பலனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நம்முடைய மாம்சீக பலனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு புறம்பான மனிதன், ஒரு பழைய மனிதன் ஆதாம், ஒரு பாவ மனிதன் என்பது நம்முடைய ஜென்ம சுபாவம். இந்த 3ஐயும் நாம் அழித்து
உள்ளான மனிதனிலே நாம் பலப்படுவதுதான் நம்மை ஆவிக்குரியவர்கள் என்ற இடத்துக்கு அது கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். மாம்சத்துக்கு எதிராக நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆவியிலே நாம் உயிர்ப்போடு இருக்க வேண்டும். இங்கு ஆவி என்று சொல்லப்படுவது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கிறது. மனிதனுடைய ஆவியை சரீரத்தை விட்டு பிரிவது என்பது அது ஜீவனை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆனால் வேதம் எங்கெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர்கள் எழுதக்கூடிய இடத்திலே ஆவி பரிசுத்த ஆவி என்று சொல்வது தேவனுடைய ஆவியின் நிறைவை குறிக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் ஆவியின்படி என்று சொல்றது அங்கே பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஸ்பிரிச்சுவல். இப்போ இது ஆவிக்குரிய ஒரு மரணத்தை மனிதன் சந்தித்து விடுகிறான். மாம்சத்தின்படி நடப்பது என்பது ஒரு ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. தேவனோடு உள்ள தொடர்பில் இருந்து அவன் முற்றிலுமாக நீங்கின இடத்துல அந்த வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை சார்ந்து வாழ்வதற்கும் தேவனை மாத்திரமே பற்றி கொண்டு வாழ்வதற்கும் நம்முடைய சொந்த சித்தங்களை நாம் அழித்து தெய்வீகத்திலே நாம் வாழ்வதற்கு நம்மை பயிற்சிப்பதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். அன்பினாலே நாம் கிரியை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதான் விஷயம். மாம்சத்தின் கிரியைகள் அங்கே பட்டியலிடப்பட்டிருக்கிறது என்று நான் சொன்னேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 19 முதல் 21 வசனங்களிலே மாம்சத்தின் கிரியைகள் 17 காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அவைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பிரச்சனைகளை, பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அது வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் இவைகளை மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதை தான் அங்கே முக்கியப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு நாம் மாம்சத்தின் கிரியைகளை நாம் அழிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையோடு மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கக்கூடிய முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் யாவன என்று அங்கே ஒரு பட்டியல் இருக்கிறது. 19ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்தால் அந்த பட்டியல் 17 காரியங்களை குறிக்கிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை அவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று பட்டியல் போட்டிருக்கிறார். எபேசியரிலும் மாம்சத்தின் கிரியைகள் அங்கே பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியரிலும் இந்த பட்டியல் இருக்கிறது. இங்கே பேதுருவும் மாம்சத்தின் கிரியைகளை நாம் முற்றிலுமாக அழித்து நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல தேவவசனமாகிய ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாக இருந்து நாம் கிறிஸ்துவில் வளர வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம் என்பது நாம் மாம்சத்துக்குரியவர்களா நாம் ஆவிக்குரியவர்களா என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ரோமர் 8 பார்த்தீங்கன்னா மாம்ச சிந்தையே மரணம் என்று எழுதுகிறார். மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8 வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று கொண்டு வருகிறார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம் என்று ரோமர் 8:6 அவர் சொல்லுகிறார். மாம்ச சிந்தை மரணம். எதிரி நம்முடைய சிந்தையிலே தீமையை விதைக்கிறான் ஒரு பக்கம், மற்ற பக்கம் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் தீமையாக சிந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. இயேசு ஊழியத்தில் இருக்கும்போது சொல்றாரு, மனிதனுடைய இருதயம் மிகவும் திருக்குள்ளதாக இருக்கிறது. அதிலிருந்து சகல பொல்லாங்கான சிந்தனைகளும் எழும்பக்கூடிய இடத்தில் அவனுடைய இருதயம் அவனுடைய அவ்வளவு பொல்லாத நிலவரத்தில் இருக்கிறது. அதனால தான் சொல்றாரு, அது கனியினால் அறியப்படுகிறோம். நாம் ஆவிக்குரிய ரீதியிலே வெளிப்படையான ஆவிக்குரிய வாழ்க்கையை இது பேசவில்லை, உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையை இது பேசுகிறது. நாம் எதை சிந்திக்கிறோம்,
நம்முடைய சிந்தனையை ஒரு மனிதனும் அறிய முடியாது. ஆனால் நம்முடைய சிந்தனையை தேவன் அறிகிறார். நம்முடைய முழு இருதயத்தை ஒரு மனிதனாலும் பார்க்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இப்பொழுது தேவனுடைய பார்வையிலே நாம் ஆவிக்குரியவர்களா, நாம் மாம்சத்துக்குரியவர்களா என்று நாம் வகையறுக்கப்படுகிறோம் இல்லையா? அப்ப மனிதனுக்கு ஒரு சுயாதீன சித்தமும் ஒரு தெரிந்து கொள்ளுதலின் உரிமையும் கொடுத்த பின்பு அவன் எப்படி கிரியை செய்கிறான் என்பது இருக்கிறது ஒரு பக்கத்தில். ஆனால் அந்த மனிதன் அவன் சிருஷ்டிக்கப்படும் பொழுது என்ன நிலவரத்தில் இருந்தான் என்பதும் இருக்கிறது. இந்த ரெண்டிலும் அவன் எதில் இருக்க விரும்புகிறானோ அதில் தொடரலாம். அவனை தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரோ அப்படி அவன் இருக்கலாம். ஆனால் அவன் உலகத்தினால் இழுப்புண்டு போகலாம். அவன் தன்னுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுக்கலாம். இதெல்லாம் சந்தர்ப்பங்கள். இவைகளில் தன்னை அடக்கி ஜெயம் கொள்ளுகிறவன் ஆவிக்குரியவனாக கருதப்படுகிறான். ஒன்று முன்குறிப்பு இருக்கிறது, இன்னொன்று அவனுடைய தன்மை இருக்கிறது. இதையெல்லாம் மீறி அவன் மாம்சத்துக்கு இடம் கொடுப்பானால் அவனுடைய முன்குறிப்பும் அவனுடைய அழைப்பும் அவனுடைய தன்மையும் அங்கே முடிவுக்கு வருகிறதாக இருக்கிறது. நம்ம பார்க்கணும். இதற்கு உதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டோமானால் தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளிலே அவன் தேவனையே சார்ந்திருந்தவன், தேவனுக்காக அன்பு பாராட்டினவன், தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்தவன். அவனை தேவன் முன்குறித்திருந்தார். தன் சகோதரர்களால் தன் தகப்பனால் அவன் புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும் தேவனோடு உள்ள உறவை அவன் உயிர்ப்போடு வைத்திருந்தான். தேவனோடு உள்ள உறவிலே அவன் சரியாக இருந்தான். அவன் கையில் முதல் கீதவாதியத்தை யார் கொடுத்தான்னு தெரியாது. அது சரியானதா என்று கூட எங்கும் எழுதப்படவில்லை. ஆனாலும் அவன் அவரை பாடி புகழ்ந்து அவரோடு இருக்கக்கூடிய உறவிலே சரியாக இருந்த ஒரு மனிதன். தன் வாலிபத்திலே தன் தேவனோடு சரியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தனக்குள் கட்டமைத்து கொண்டான். அவன் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறார். தாவீதை குறித்து பலவிதமான குறைபாடுகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவனுடைய நிறைவை தான் தேவன் அங்கே முக்கியப்படுத்துகிறார். அவன் தவறவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஆனால் அவன் அதை மேற்கொள்ளக்கூடிய இடத்திலே தேவன் அவனை நடத்துகிறார். ஆடுகளின் பின்னால் இருந்த அவனை, தன் தகப்பனுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்த அவனை தேவன் உயர்த்தும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். தேவனோடு உள்ள உறவிலே அவன் சரியாக இருந்தான். அவன் உயர்வு என்று அறிந்திருந்தான் என்று நான் சொல்வது அவன் ராஜாவாவான் என்று அறிந்திருந்தான் என்று சொல்லவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு மாற்றத்தை, ஒரு உயர்வை கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையில் தான் அவன் இருக்கிறான். அவரோடு உள்ள உறவை அவன் மேன்மையாக எண்ணுகிறான். அவரை பாடி புகழ்ந்து தன் ஆடுகளை காப்பாற்றக்கூடிய இடத்தில் அவன் இருந்தான். ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது என்று அவன் சொல்லுகிறான். இந்த சிங்கம் வந்ததையோ இந்த கரடி வந்ததையோ அவன் ஆடுகளை தப்பிவித்ததையோ ஒருவேளை ஒரு சிலர் மேய்ப்பர்கள் பார்த்திருக்கலாமே தவிர இது தேசம் முழுவதும் பிரசித்தமான ஒரு விஷயம் அல்ல. இவன் எப்பொழுது பிரசித்தமாகிறான் என்றால், இஸ்ரவேலுக்கு எதிராக காத்தூரில் இருந்து வந்த கோலியாத்து இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவன் இஸ்ரவேலை பயமுறுத்தி இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் தேவனையும் இஸ்ரவேலின் சேனையும் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரையும் அவன் தூஷிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுதுதான் தேவன் தாவீதை அங்கு கொண்டு வருகிறார். தாவீதுடைய தகப்பன் அவனுடைய சகோதரருக்கு விசாரித்து வரும்படியாகவும் தென்பண்டங்களை கொண்டு போகும்படியாகவும் அனுப்புகிறாரு. அங்கதான் அவன் இதை பார்க்கிறான். இதை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு வந்தது என்ன? தேவன் மேல் வைராக்கியம் கொண்டு அவன் கிரியை செய்யும்படியாக விரும்புகிறான். தனக்கு பெயர் உண்டாகும் என்பதெல்லாம் செகண்டரி தான். இது என்ன தருவாங்கன்னா கேட்டான். உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இவனை வீழ்த்துபவனுக்கு என்ன கிடைக்கும் என்பதெல்லாம் அவனுக்கு சொல்லப்பட்டது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவனுடைய வைராக்கியம் தூண்டப்பட்டதின் அந்த இடம் எது? எந்த இடத்திலே அவனுடைய வைராக்கியம் தூண்டப்படுகிறது என்றால், இஸ்ரவேலையும் இஸ்ரவேலின் சேனையும் மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தராகிய தேவனை
தூஷிக்கிறதுக்கு இவன் யார்? அன்பின் வைராக்கியத்தினால்தான் இந்த கிரியைக்கு தாவீது உள்ளே வருகிறான். அவ்வளவு சரியான உறவு அவனுக்கு தேவனோடு இருந்தது. தேவன் மேல் அவ்வளவு அன்புள்ள மனிதனாக அவன் காணப்படுகிறான். அதை வெளிப்படுத்தத்தக்கதான ஒரு சந்தர்ப்பத்துக்கு தேவன் அவனை கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் மேலும் இஸ்ரவேலின் தேவன் மேலும் அவனுக்கு இருந்த அன்பும் வைராக்கியமும் அங்கே கிரியை செய்யக்கூடிய இடத்தில்தான் அவன் எதையும் சிந்திக்கவில்லை. அவனை ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. ராஜா இவனை பார்த்தால் யுத்தம் செய்வன் போல் இல்லை, அதான் அவருடைய எண்ணம். அவனுக்கு தன்னுடைய உடையை, தன்னுடைய போர் ஆயுதங்களை, தன் போருக்கு உபயோகிக்கக்கூடிய உடையெல்லாம் கொடுக்கிறார். அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை. ஏனென்றால் நான் என்னுடைய புயபலத்தினால் நான் இதை செய்வதற்கு நான் முயற்சி செய்யவில்லை என்பதுதான் அதோடைய கருத்து. நான் அல்ல, தேவன் எனக்கு ஜெயம் தருவார். ஏனென்றால் நீங்கள் பார்க்கிறீர்களே, இந்த யுத்தத்துக்கு சற்றும் சம்பந்தமற்றவனாக என்னை பார்க்கிறீர்களே, நான் ஒரு விசை ஒரு கரடியை கொண்டிருக்கிறேன், நம்ப முடியுமா? நான் ஒரு விசை ஒரு சிங்கத்தை கொண்டிருக்கிறேன், நம்ப முடியுமா? ஏனென்றால் என்னுடைய உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் என் கரத்தை பலப்படுத்தி இருக்கிறார். அதான் விஷயம். இதுதான் சொல்ல வருகிறான். தேவனுடைய பலத்தினால், தேவ பலத்தினால் நான் இதை செய்திருக்கிறேன். ஒரு கரடியையோ ஒரு சிங்கத்தையோ கொல்வதற்கு பலமுள்ளவனாக நான் காணப்படாவிட்டாலும், இதையே நான் சொல்றேன்னா, அவன் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது சாமுவேல் அவன் வீட்டுக்கு வந்து அவன் அழைக்கப்பட்ட போது சாமுவேலே கேட்கிறார், இவனா? ஏனென்றால் அந்த வேலைக்கு ஏற்றவனாக அவன் தெரியவில்லை. பார்ப்பதற்கு ராஜாங்கத்தை கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய ஒருவனாக அவன் தெரியவில்லை. அவனுடைய அண்ணன்மார் பராக்கிரமசாலிகள், அவர்களில் ஒருவனை தான் தேவன் அபிஷேகம் பண்ணுவார்னு சாமுவேலே நினைச்சார். இல்லை, தேவன் ஒரே வார்த்தையில சொல்றார், நீ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். நீ முகத்தை பார்க்கிறாய் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தாலும் நீ சரீரத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறாய். வெளி பிரகாரமாக நீங்கள் பார்க்கிறீர்கள், நான் இருதயத்தை பார்க்கிறேன். இருதயத்தை பார்க்கிறேன்னா என்ன விஷயம் அப்படின்னா, இருதயம் பலம் உள்ளதாக அன்பினால் நிறைந்ததாக இருந்தால் தாவீது இதை செய்வான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பறவைகளில் பறக்க முடியாத பறவைகள் இருக்கிறது இல்லையா? பறக்க முடியாத பறவையில எது பறவைகளிலேயே பறப்பதற்கு எந்த விதமான தகுதியும் மற்ற பறவை இருக்கு தெரியுமா? கிவி. அது பறவை இனத்தில் வந்தாலும் பறப்பதற்கு எந்த விதமான தகுதியும் அதற்கு இல்லை, பறக்கவே அதால முடியாது. பறவைகளில் பெரிய முட்டை இடுகிறது ஆஸ்ட்ரிச்னு நம்ம சொன்னா கூட, பறவைகளில் பெரிய முட்டை இடுகிறது கிவியும் ஒன்று. எப்படி அப்படின்னா, தன் சைஸ்ல முக்கால்வாசிக்கு முட்டை இடுகிறது. பெரிய முட்டை ஆஸ்ட்ரிச் தான், ஆனா கிவி தன் சைஸ்ல முக்கால்வாசிக்கு தன் முட்டையை உள்ளே வைத்திருக்கக்கூடிய பறவை. இதெல்லாம் பலகீனங்கள், பறவைகளில் பலகீனமானவைகள் என்று கூட அவைகளை கருதலாம். மிக பறக்க முடியாதது என்று நாம் அதை சொன்னாலும், கொஞ்சம் அளவுக்கு பறக்க முடிந்த கோழியை நமக்கு அறிவோம், கோழியை நமக்கு தெரியும். அது பறவைகளில் மிகவும் பலமானது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் அது தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து வரும்போது பறவைகளில் மிகவும் பலம் வாய்ந்த கழுகுகளை அது எதிர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அதை நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா? கழுகு மிக பலம் வாய்ந்தது. அது பறக்கக்கூடிய உயரத்தில் ஒன்றும் பறக்க முடியாது. எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அது கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற தன்னுடைய இரையை பார்த்தால் அது தன் பறப்பதை விட்டு விட்டு ஒரே மூச்சாக அந்த இரையின் மேல் விழக்கூடிய தன்மை, அதோடைய தன்மை. ஒரு 6 கிலோமீட்டர் மேல பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, கீழே தன் இரையை பார்த்தால் ஒரே மூச்சாக அதை எடுக்கக்கூடிய இடத்தில் விழும்.
ஏனென்றால் அது எவ்வளவு வேகத்தில் விழுகிறதோ அவ்வளவு வேகத்தில் எழும்பக்கூடிய வல்லமை மிக்கதாக கழுகு இருக்கிறது. இந்த கழுகை எதிர்ப்பதற்கு எந்தவித திராணியும் இல்லாத ஒன்றாக தான் கோழியை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த கோழி தான் அன்பு வைத்திருக்கக்கூடிய தன் குஞ்சுகளுக்கு பிரச்சனை வரும் பொழுது இந்த கழுகை எதிர்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அந்த எதிர்ப்புக்கு முனைப்பாக இருப்பது, ஊக்கமாக இருப்பது அன்பு தான். அதை போலதான் தாவீதின் இருதயத்தில் தேவனுக்காக ஒரு அன்பின் வைராக்கியம் இருந்தது. அந்த அன்பின் வைராக்கியத்தை தேவன் அறிந்திருந்தார். அந்த அன்பின் வைராக்கியத்தினால்தான் அவன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கக்கூடிய இவன் யார்? ஒரு விசை கரடியை கொன்றேன், ஒரு விசை ஒரு சிங்கத்தையும் கரடியும் கொன்றேன், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான் என்பது 49ஆம் சங்கீதம் சொல்லுகிறதே. தேவனை பற்றி அறிவில்லாதவர்கள், தன் ஆத்துமாவை பற்றி அறிவில்லாதவர்கள் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிருகமாக இவனை பார்க்கிறான் அவன். தாவீது கோலியாத்தை பார்த்த பார்வை இல்லையா? சிங்கத்தையும் கொன்றேன், கரடியும் கொன்றேன், இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருக்கிறான் என்று தேவ பலத்தினால், தேவன் மேல் உள்ள அன்பினால், தேவ வைராக்கியத்தினால் இதை செய்தான் இல்லையா? அதில் தேவன் அவனுக்கு ஜெயமும் தந்தார். இவ்வளவு பெரிய எதிரியை, இவ்வளவு பெரிய ஆபத்தை மேற்கொண்டவனால் தனக்குள் இருந்த ஒரு தன்மையை மேற்கொள்ளவில்லை. அதான் அவனுடைய விழுகை. இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அரக்கனை ஜெயித்து விட்டார். ஆனால் தனக்குள் இருந்த ஒரு தன்மையிலே அவர் விழுந்து விட்டார். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போன காலத்திலே தான் யுத்தத்துக்கு போகவில்லை. இஸ்ரவேலின் சேனை யுத்தத்துக்கு நடத்தி செல்ல வேண்டிய ராஜா அவர் வீட்டிலே இருந்து விட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு பாவத்தில் விழுந்து விட்டார். நியாயப்பிரமாணத்தின் 10 வார்த்தைகளிலே 3 அவர் மீறுகிறார். பிறன் மனை நோக்கினான், கொலை செய்தான், எடுத்துக்கொண்டான். நீ கொன்றதும் எடுத்துக்கொண்டதும் இல்லையா? அவன் அவையிலேயே ஒரு ஸ்திரீயை எழுப்பி அவன் மேல் குற்றம் சாட்டக்கூடிய இடத்தில் ஒரு காரியம் நடந்தது. 2 முறை அது நடந்திருக்கிறது. ஆனா அவன் குற்றம் சாட்டப்பட்ட போது அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு தாழ்மையுள்ளவனாக தேவனுக்கு முன்பாகவும் எல்லோருக்கும் முன்பாகவும் தன்னை தாழ்த்தினான் தாவீது. அப்சலோமின் காரியத்திலே அதை அவன் செய்து காட்டினான். இதற்கு பின்பாக யோவாபுடைய கரம் இல்லையா என்று கேட்டாலும் கூட தாழ்த்தினான். தீர்க்கதரிசி வந்து அங்கே பத்சேபாளின் விஷயத்திலே தீர்க்கதரிசி வந்து அவனை எச்சரித்த போது, அவனை குற்றம் சொன்ன போது தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் தாவீது. அதோடு நிறுத்திவிடவில்லை. 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறான். உலகம் முழுவதற்கும் நான் பாவம் செய்தேன் என்பதை உரக்க சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தக்கூடிய இடத்தில் இருக்கிறான். இது அவன் மாம்சத்தை, தேவனுக்கு எதிராக தனக்குள் இருந்த மாம்சத்தை, தேவனுக்கு எதிராக தனக்குள் இருந்த பாவ மனிதனை, பழைய மனிதனை அவன் அழிக்கக்கூடிய முயற்சியிலே அவன் சரியாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை நாம் எடுத்து போடுகிறதுல எத்தனை முனைப்புள்ளவர்களாக இருக்கிறோம், எத்தனை துரிதமாக அதில் நாம் கிரியை செய்கிறோம். அதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாம் தேவனுடைய அடிமைகள். நம்முடைய எஜமானுக்கு பிரியமில்லாததை நாம் செய்யக்கூடாது. நாம் நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நம்முடைய அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தோம்னா அநீதியை நாம் நிறைவேற்ற முடியாது. நாம் ஒளியில் உள்ளவர்கள் என்றால் ஒளியில் உள்ள சுதந்திரத்தில் நம்முடைய பங்கு இருக்குமானால், நாம் பகலுக்குரியவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போமானால், இருளின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. மாம்சத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. அதை நாம் அழிக்கக்கூடிய முயற்சி தொடர்ச்சியாக இருக்கிறது. தேவனுடைய சிங்காசனத்துக்கு எதிராக வந்த அமலேக்கை நாம் ஆவிக்குரிய விஷயத்திலே அங்கே நாம் இருளோடும் பாவத்தோடும் மாம்சத்தின் கிரியைகளோடும் ஒப்பிட்டு பேசுகிறோம். அமலேக்கோடு உள்ள யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய சிங்காசனத்துக்காக அந்த யுத்தத்திலே அமலேக்கை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய இடத்திலே தேவன் கிரியை செய்கிறார். அதுக்கு என்ன வேணும்?
இறங்கி யுத்தம் செய்யக்கூடிய வல்லமை மிக்க ஒரு படை இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே சரியாக தேவனுக்காக வைராக்கியமாக தன் கரங்களை உயர்த்தி தேவனுடைய கோலை பிடித்திருக்கக்கூடிய ஒரு மோசே இருக்கிறார். அவருடைய கைகளை தாங்கி பிடிக்கக்கூடிய 2 பேர் இருக்கிறார்கள். அவனுடைய கை இறங்கினால் இஸ்ரவேல் தோற்கும், அவனுடைய கை உயர்த்தப்பட்டிருந்தால் இஸ்ரவேல் ஜெயிக்கும். ஆவிக்குரிய ரீதியிலே அந்த மலையின் மேல் தேவனுடைய கோலை உயர்த்தி பிடித்திருப்பது என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனோடு உள்ள உறவு. அதுக்கு ஒத்தாசையாக என்ன இருக்கிறது? அதுக்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய 2 பக்கம் என்பது வசனம், அபிஷேகம். அது எங்க கிடைக்கும்? உபதேசமும் அபிஷேகமும் கிடைப்பதற்காக, அதில் நாம் வளருவதற்காக, ஒரு பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக சபை கூடி வருகிறோம். புத்தி எப்படி சொல்லணும்? சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று புத்தி சொல்ல வேண்டும். நீங்கள் எவ்வளவும் கிறிஸ்துவில் வளர்ந்திருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் வேருக்கும் சாருக்கும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் மரத்தோடு சரியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நீங்க பாருங்க, ஒரு பெரிய மரத்தின் பெரிய கிளையை வெட்டி போடுவார்கள், ஆனால் அது பல நாட்கள் அங்கே துளிர்க்கும், பூக்கும், அப்படியே பச்சையாக இருக்கும். பார்க்கிறோம் மரங்கள் வெட்டி போடப்பட்டிருக்கு. ஆனால் திடீரென்று ஒரு நாள் அது பட்டு மரித்து இருக்கும். ஏனென்றால் அதுக்கு வேண்டிய சப்ளை இருக்காது. வெட்டப்பட்ட மரத்தின் கிளையில் உள்ள இலைகள் அதுக்கான உணவை வெயிலிலிருந்து எடுக்குமா? அப்படியே எடுத்தாலும் அதனால் அது உயிர் வாழ்ந்து விட முடியுமா? நாம் கற்று வைத்தவைகளை கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்து வரும் வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ரட்சிப்பின் கிரியையை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயாதீன சித்தத்தை அழிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தின் வெள்ளாகிய புறம்பான மனிதனை அழிக்க வேண்டும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன் என்றாரே. தன் சுய சித்தத்துக்கு எதிராக, தன் மாம்சத்துக்கு எதிராக, தன்னுடைய புயபலத்துக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் அவர் போராடி இருக்கிறார். அவர் பலமுள்ளவனாக காணப்பட்ட நாட்கள் இருந்தது உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த பலத்தை நம்பி அவர் தன் ஊழியத்தை செய்யவில்லை. அதான் விஷயம். தன் பொருளாதாரத்தையோ தன் சரீர பலத்தையோ நம்பி அவருடைய ஓட்டம் இல்லை. அவர் கிருபையினால் நான் கிரியை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா அப்போஸ்தலரும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அல்ல, கிருபை. கிருபையினாலே நிலை நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, தேவ பலத்தினால் செய்யக்கூடிய வாழ்க்கை. தேவ பலத்தினால் புறம்பான எதிரியாகிய கோலியாத்தை அழித்த தாவீதினால் தனக்குள் இருந்த அந்த தன்மையை அவன் மேற்கொள்ள முடியாமல் போகிறான். அது ஏன் அப்படின்னா, அந்த ஒழுங்குகளிலே அவன் இல்லை. எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது இவன் போயிருக்க வேண்டும். எல்லாரும் சபை கூடி வரும்போது நாம் சபை கூடாமல் இருப்பதற்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் அது அல்ல. எல்லாரும் சபை கூடி வர ஒழுங்கு. அக்கிரமம் என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? அக்கிரமம்னா குடிப்பது, விபச்சாரம் செய்தல் இருக்கிற வெளியரங்கமான காரியங்களை மாத்திரம் நினைக்கிறோம். இல்லை, கிரமத்துக்கு எதிரானது, ஒழுங்குக்கு எதிரான எல்லாம் அக்கிரமம் தான். நாம் புறம்பான காரியங்களில் ஒழுங்கு காண்பிக்கிறோம், உடையிலே ஒழுங்கு காண்பிக்கிறோம், டைமில் ஒழுங்கு காண்பிக்கிறோம். நம்முடைய பலவிதமான வெளியரங்கமான நடக்கையில் இருக்கக்கூடிய ஒழுங்கு நம்முடைய உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவனுக்கு முன்பாக நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை, தேவனுக்கு முன்பாக நம்முடைய அன்பை, தேவனுக்கு முன்பாக நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளை அளிக்கிறதிலே நாம் சரியாக இருக்கிறோமா? புறம்பாக ஒரு ஜெயத்தை பெற்றுவிட்டான் தாவீது கோலியாத் மேல. முழு இஸ்ரவேலிலும் அவனை பாடி துதிக்கிறார்கள். ஆனா இந்த விஷயம், அவன் தன்னை ஜெயிக்க முடியவில்லை. தன்னில் இருந்த தன்னுடைய மாம்சத்தின் கிரியையை, தன்னுடைய பாவ அவயவத்தை அவனால் ஒழிக்க, பாவ மனிதனை அவன் அழிக்க முடியாதபடிக்கு தோற்றுவிட்டான். இதில் கொலை செய்திருக்கிறான், பிறன் மனையை நோக்கி இருக்கிறான், கொலை செய்திருக்கிறான், அபகரித்திருக்கிறான். இப்ப அவன் தேவனால் உணர்த்தப்பட்ட போது, தீர்க்கதரிசி வந்து அவனை உணர்த்திய போது, தேவனுடைய வார்த்தை
நம்மை சரி செய்வதற்காக நமக்கு வரும் பொழுது நாம் நம்மை சரி செய்து கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோமா அல்லது கோபப்பட்டு நாம் போய் விடுகிறோமா? ரெண்டையும் பார்க்கணும். இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது? கோபமா ஒரு வசனம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அநேகர் திரும்புகிறது இல்லை, இல்லையா? தேவன் நேசிக்கக்கூடிய தன் குமாரனை சிட்சிக்கிறார். நீங்கள் தேவனால் நேசிக்கப்பட்ட ஒரு குமாரனாக இருக்க விரும்பினால் இந்த சிட்சையை எடுக்க வேண்டும். 10 கன்னிகைகளிலே 5 பேரிடத்தில் எண்ணெய் இல்லை. ஏன் எண்ணெயை நாம் அபிஷேகத்துக்கு சொல்லுகிறோம்? இன்னொரு பக்கத்தில் பார்க்கணும், எண்ணெய் என்பது நம்மை சீர்படுத்தக்கூடிய வார்த்தை, the word of reproach, நம்மை கண்டித்து சீர்படுத்தக்கூடிய வார்த்தை. கண்டித்ததினால் நம்மை விட்டு பிரிந்து போனவர்கள் அவர்களுடைய கிரியையினால் நாங்கள் குமாரர் இல்லை என்று வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதான் விஷயம். நாங்கள் தேவனோடு இல்லை, தேவகுமாரர் இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் பிரிந்து போறவர்களை குறித்து ஐயோ பிரிஞ்சு போயிட்டாங்களே என்று வருத்தப்படுகிறதில்லை. ஒன்று அறிந்து கொள்கிறோம், என்னன்னா அவர்கள் நம்மோடு இருப்பதற்காக வந்தவர்கள் அல்ல என்பதை தேவன் தெரியப்படுத்துகிறார். அதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உபதேசத்துக்கு உள் வந்து இந்த உபதேசத்துக்குள் தங்களை உட்படுத்தி கண்டித்ததினால் பிரிந்து போனவர்கள் அவர்கள் வருந்தி வந்திருக்க வேண்டும். அதான் சரி. அது இல்லை என்றால் அவர்களை யார் தப்புவிக்க முடியும்? தாவீது பாருங்க, அவன் உணர்த்தப்பட்ட போது அவன் ஒப்பு கொடுத்தான், தாழ்த்தினான். அந்த பிள்ளைக்காக கூட அவன் உபவாசித்து இந்த பிள்ளை பிழைக்க வேண்டும் என்று இருக்கிறான். பிள்ளை பிழைச்சிருச்சா? அப்படிதான் பலர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடனே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டா நம்ம நினைக்கிறத கடவுள் சொல்லிடுவாரு, செஞ்சிருவாருன்னு இல்லை. தேவன் நீதியில இயங்கக்கூடிய தேவன். எப்படி அன்பு அவருடைய ஒரு தன்மையாக இருக்கிறதோ நீதி அவருடைய தன்மையாக இருக்கிறது. அவருடைய நீதியின் பகுதிகள் நமக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய மனசாட்சி கூர்மையுள்ளதாக இருக்கிறது. அதை மறுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்களாகவும் அநீதியிலே நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். அதனால நாம ஜெபித்து உபவாசித்து தேவன் நினைத்ததை மாற்றிவிடலாம் என்றெல்லாம் நினைக்க முடியாது என்பதை தாவீது அறிந்து கொள்ளுகிறான். பிள்ளை மரித்த உடனே எழுந்து குளித்து அவர் சாப்பிட வந்துட்டார். எல்லாருக்கும் என்னையா பிள்ளை சாக போகுதுன்னு சொன்னதுக்கே சாப்பிடாம கிடந்தவர் செத்துருச்சுன்னு சொன்னா எழுந்து வந்துட்டாரே சொல்லுகிறான். நம்ம ஜெபிச்சு தேவ சித்தத்தை மாற்றுவது இயலாதது, அதான் விஷயம். ஆனால் அவன் அந்த 51ஆம் சங்கீதத்திலே ஒரு விஷயம் வைக்கிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதிரும். அதான் முக்கியமான விஷயம். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி நம்மை விட்டு போய்விட்டால் நாம் ஆவிக்குரிய சிந்தையோடு நாம் வாழ முடியாது. ஆவிக்குரிய கிரியைகளை நாம் செய்ய முடியாது. நற்கிரியை செய்யும்படியாக கிறிஸ்து நம்மை அவருக்குள் தெரிந்து கொண்டாரே, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உறுதுணையாக திருத்துவ தேவன் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியின் மூலமாக தம்முடைய அன்பை ஊற்றி நமக்குள்ளே ஜீவிக்கிறார். அதனால்தான் நாம் நற்கிரியை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், நற்கிரியை செய்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வந்த பின்பு இருக்கக்கூடிய நம்முடைய தன்மை இருக்கிறதே, அது நம்முடைய ஜென்ம சுபாவத்தோடு ஒத்து வருகிறதா? இல்லை. நமக்கே சில இடத்தில் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய இடத்தில் தேவன் நம்மை நடத்துகிறார். தன்மைகள் மாற்றப்பட வேண்டும். தாவீதுக்குள் அந்த குறைபாடு வராவிட்டால் அவன் ஒருவேளை அங்க உசியாவை போல போயிருக்கலாம். உசியா பாருங்க, அவன் ஆவிக்குரிய ரீதியிலே பலப்பட்ட போதுதான் அவனுக்குள் துணிகரம் வருகிறது. தாவீது இங்கே தன்னுடைய குறைபாட்டை உணரும்படியாக தேவன் அந்த இடத்திலே அவனுடைய குறைபாட்டை சுட்டி காண்பிப்பதற்கு ஆட்களை வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைபாட்டை சுட்டி காட்டுவதற்கு ஆட்கள் இல்லைன்னா நம்ம அதோட முடிஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கணும். நம்மை சரி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்றால் நாம் முடிந்து விட்டோம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். சிலர் பாருங்க, அவர்கள் செய்யக்கூடிய தவறை நாம் தொடர்ச்சியாக சொல்லும் போது அவங்க எப்படி எடுத்துடுறாங்கன்னா, இவர் எதற்கெடுத்தாலும் குற்றம் சொல்வார், குறை சொல்வார் என்று நினைத்து விடுகிறார்களே தவிர தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருவது இல்லை. ஒரு மனிதனுடைய தலை கலைந்திருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க,
ஒரு கண்ணாடியில் பார்க்குறான், தலை கலைஞ்சிருக்கு. இவன் போய் 10 இல்லை 100 கண்ணாடியில் பார்த்தாலும் தலை கலைஞ்சு தான் இருக்கும். தலையை தான் சரி பண்ணணும், கண்ணாடியை மாற்றுவது அல்ல. நீங்கள் தேவ வார்த்தையினால் உணர்த்தப்படும் போது, கண்டிக்கப்படும் போது நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர, நாம் சபையை மாற்றுவதனாலோ ஆளை மாற்றுவதனாலோ அங்க விஷயம் இல்லை. ஐக்கியத்தை மாற்றி விடுகிறார்கள். இந்த கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது? அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார்கள். வாட் யூ ஈட் தட் யூ ஆர். நீங்கள் எதை உண்கிறீர்களோ அதற்கேற்றாற் போல் தான் உங்கள் சரீரம் இருக்கும். உங்கள் உணவு எப்படியோ அப்படிதான் உங்களுடைய சரீர சுகம் சரீரம் இருக்கும், இல்லையா? ஏனென்றால் உணவும் நம்முடைய சிந்தையும் ஒன்றுபட்டு இருக்கிறது. நம்முடைய மூளையும் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜீரணத்துக்காக வைத்திருக்கக்கூடிய பகுதியும் ஒன்றிணைக்கக்கூடிய இடத்தில் சரீர பிரகாரமாக இருக்கிறது. வெளிப்பிரகாரமாக நான் சொல்லுகிறேன், சரீர பிரகாரமாக. அதை போலவே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ, எந்த அப்பத்தை புசிக்கிறீர்களோ, எந்த உபதேசத்தில் இருக்கிறீர்களோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நானே ஜீவ அப்பம். மோசே உங்களுக்கு கொடுத்த அப்பத்தினாய் உங்க பிதாக்கள் சாப்பிட்டாங்களே, அவங்க சமாதானத்துக்குள்ள போனாங்களா? ஜீவனை கிடைச்சதா அவங்களுக்குன்னு கேட்கிறாரு. ஏனென்றால் அவன் தேவதூதரின் அப்பத்தை கொடுத்தான் என்று சொன்னாலும் நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் என்று சொல்லுகிறார். அப்ப வனாந்தரத்தை யார் கடந்தார்கள்? தேவனால் நடத்தப்பட்டு சரியாக அதில் இருந்தவர்கள் கடந்தார்கள். ஒரு சந்ததி முழுவதும் அழிக்கப்பட்டு போச்சு அங்க வனாந்தரத்துல. அந்த சந்ததியிலே 2 பேர் தான் உள்ள வந்தான். ஏன்னா அந்த 2 பேரும் தேவன் கொடுத்ததை சரியாக புசித்து சரியாக இருந்து தேவனுடைய பிரசன்னத்தோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள். அதாவது தேவன் நம்மை சந்திக்கும் பொழுது தேவன் நம்மோடு தங்கும்படியாக நம்மை ஆலயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். We should change the visitation into habitation. தெய்வீக சந்திப்பு வருகிறது அல்லவா, the visitation of God. அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நாம் தேவனுடைய தாபர ஸ்தலமாக மாற்றப்படுவோம், ஹாபிடேஷனாக மாற்றப்படுவோம். பாருங்க, மோசேயை அனுப்பி தேவன் இஸ்ரவேலை சந்தித்தார். ஏனென்றால் இஸ்ரவேலுக்குள் மத்தியிலே தேவன் வாசம் செய்ய வேண்டும். அது எகிப்தின் கோசேனிலே நடக்காது. அவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்து நான் உங்கள் மத்தியிலே வாசம் செய்யும்படியாக ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. தேவனுடைய தீர்க்கதரிசி ஒருவர் வந்து போகிறாரே, அவர் மெய்யாகவே தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது. அந்த மனிதன் வந்து போகிறது மாத்திரமல்ல, அவன் நம்ம வீட்டிலேயே தங்கணும் என்று மேல் வீட்டை ஆயத்தப்படுத்தி அங்கு சமாதானத்தின் கட்டளை அங்கு போட்டு அவன் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாற்காலியும் மேஜையும் அங்கே ஒரு விளக்கும் ஆயத்தமாக்கப்படுகிறது. அப்ப தேவன் நம்மை சந்திக்கக்கூடிய இடத்திலே, தேவனுடைய சத்தியம் நம்மை சந்திக்கக்கூடிய இடத்திலே தேவனுடைய கண்டிப்பு உணர்த்துதல் நமக்கு வரும்போது நாம் சரி செய்து கொள்வோம். ஆனால் நாம் தேவனுடைய தாபர ஸ்தலமாக தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற்றப்படுவோம். குறைபாடு எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கையில குறைபாடு வந்தபோது, அவன் தீர்க்கதரிசியினால் எச்சரிக்கப்பட்ட போது அவன் தன்னை சரி செய்து கொள்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அதுதான் விஷயம். அவன் ஒப்பு கொடுக்காவிட்டால் தான் பிரச்சனையை தவிர ஒப்பு கொடுத்தான். ஏன் இங்க எழுதணும்? உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாதரும். ஏன் எழுதணும்? ஏனென்றால் பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்று அவன் கண்கூடாக சவுலுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கிறான். பரிசுத்த ஆவி எடுக்கப்பட்ட பின்பு சவுலுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததுன்னு அவன் பார்த்திருக்கிறான். பொல்லாத ஆவி வந்ததையும், அவன் அலக்களிக்கப்பட்டதையும், அவன் கொலைபாதகத்தின் ஆவியினால் அவன் கிரியை செய்ததையும், அவனுக்கு நன்மை செய்தவர்களுக்கு அவன் தீமை செய்ததையும் நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. வேதம் சரியாக எல்லாவற்றையும் பகுத்து வகுத்து சொல்லி இருக்கிறது. நன்மைக்கு தீமை செய்கிறவனுடைய வீட்டை விட்டு அவனுடைய சாபம் நீங்காது. சவுல் நன்மைக்கு தீமை செய்கிறவனாக மாறி போனான். தேவனுடைய ஆவி அவனை விட்டு எடுக்கப்பட்ட பின்பு, அவன் பொல்லாங்கான ஆவி அவனுக்குள் வந்த பின்பு அவன் நன்மைக்கு பதிலாக தீமை தான் செய்கிறான். அந்த பொல்லாத ஆவியை நீக்கும்படியாக அங்கே தாவீதின் கையிலே
அங்கே கீத வாத்தியங்கள் கொடுக்கப்பட்டது. அவன் சரியாக வாசிக்கிறவனாக இருக்கும், அவன் சரியாக வாசிக்கும் பொழுது அந்த ஆவி அவனை விட்டு, சவுலை விட்டு நீங்கக்கூடிய இடத்தில் இருந்தது. இது சவுலுக்கான நன்மைதான். ஆனால் அதற்கு பதிலாக அவன் என்ன செய்தான்? ஈட்டியை அவன் மேல் எரியக்கூடிய இடத்தில் இருந்தான். பாருங்க, பெலிஸ்தியர் இஸ்ரவேலை சூழ்ந்து கொண்ட போது பராக்கிரமசாலிகளை கூப்பிட்டு கோலியாத்துக்கு எதிராகவோ, பெலிஸ்தியருக்கு எதிராகவோ, அமலேக்கு எதிராகவோ அவ்வளவு முனைப்பா போல. ஆனா தாவீதை பிடிக்கிறதுக்கு ஆள் செலக்ஷனே நடத்துறாரு. பராக்கிரமசாலிகளை கூப்பிட்டு அதுல வீரியமானவர்களை எடுத்து இவனை விரட்டுகிறான். பாருங்க, பகை, விரோதம், கசப்பு இதெல்லாம் வச்சிட்டு இருந்தோம்னா நீங்க சரியான ஆவியோடு இல்லை என்று அர்த்தம். See, the evidence of the Holy Spirit is tongues. இல்லை என்று நான் சொல்லவில்லை. பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருப்பதற்கு அடையாளம் அந்நிய பாஷை அப்படின்னு எழுதியிருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் அந்நிய பாஷை மாத்திரம், அடையாளத்தை மாத்திரம் வைத்து கொண்டு உள்ள விஷயம் இல்லைன்னா, அந்நிய பாஷை அடையாளம் தான். ஆனால் பரிசுத்த ஆவியோடு நம்முடைய வாழ்க்கை சீராக தேவனுக்குள் வளருகிறது. சரியாக தேவனுடைய மனவாட்டியாக அவரோடு உறவிலே இருப்போம் என்பதற்கு அடையாளம் என்ன? கனிகளினால் அறியப்படுவீர்கள். நீங்கள் சரியான தேவ போஜனத்தை சாப்பிடுகிறீர்கள் என்றால் அடையாளம் என்ன? பழைய காரியங்கள் இருக்காது. நீங்கள் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம், பொல்லாப்பு என்ற புளித்த மாவோடும் அல்ல, நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாக. பரிசுத்த ஆவி வந்தா 3 படி பாவம் புளித்தது. அப்படின்னா என்ன? பரிசுத்த ஆவியின் கிரியை, தெய்வீகம் நம்முடைய 3 பக்கத்திலும் வெளிப்பட வேண்டும். மனிதனுடைய 3 பக்கங்களும் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட வேண்டும். அவனுடைய ஆவி, ஆத்ம, சரீரத்திலே தெய்வீகம் வெளிப்பட வேண்டும். ஏனென்றால் அவன் பஸ்காவாகிய கிறிஸ்துவை புசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறான். நாம் தேவனுடைய சபையாக நிலைநிறுத்தப்படுவதற்கு, நாம் சரியான ஆவிக்குரிய ரீதியிலே நடப்பதற்கு, மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு 4 மிக முக்கியமான தூண்களை அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்போஸ்தலரோடு உள்ள அந்யோன்யம், அப்பம் பிக்குதல், ஜெபம். இதை நாம் சரியாக செய்ய வேண்டும். ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே அந்த பெட்டி வருவதற்கு அவன் ஆயத்தமாக இருந்தானா? முன்னே எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி எப்படி பெட்டி இங்கிறோ இல்லையே. 20 வருடத்துக்கு மேலாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் 20 வருடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே அமினதாபின் வீட்டிலே 20 வருடம் அந்த பெட்டி இருந்து என்ன செய்தது? ஒன்னும் நடக்கல. அதே பெட்டி தானுங்க, அதே பெட்டி தான். தேவனுடைய வல்லமை மிகுந்த பெட்டி, சர்வ பூமியின் தேவனுடைய பெட்டி. உடைய வல்லமை மிகுந்த பெட்டியோடு நீர் தாபசரத்தில் எழுந்தருளும் என்ற பாட்டு சங்கீதக்காரன் பாடுகிறான். அந்த வல்லமை மிகுந்த பெட்டி 20 வருடத்துக்கு மேல அவன் வீட்டில் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒன்றும் நடந்ததாக தெரியவில்லை. ஏனென்றால் அவன் வீட்டில் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ள. தேவனால் தேவனுடைய ஆலயமாக நாம் மாற்றப்பட்டு கொண்டு வருகிறோம். தேவன் நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஆனால் அதனால் பிரயோஜனம் என்ன? கிரியை இல்லையே. உலக வழக்கத்துக்கு போய்விட்டார் ராஜா, வண்டி வச்சு கொண்டாரார். அடிப்பட்டது ஊசா. ஏன்? நம்ம வீட்டில் இருந்த பெட்டி தானங்க. ஐயோ விழப்போது ஓடி பிடிச்சார். அதான் துணிகரம். அவன் துணிவு நிமித்தம் தேவனை அவனை அடித்தார். என்ன துணிவு? இந்த பெட்டி தானே. சட்டம் அறிந்தவர்கள் இவர்கள். ராஜா அங்கே நியாயப்பிரமாணத்தை எழுதி படித்த ராஜா, இரவும் பகலும். இவங்களுக்கு தெரியும், ஊசாக்கு தெரியாதா யார் பிடிக்கணும் யார் பிடிக்கக்கூடாதுன்னு? தேவனுடைய பெட்டியை இவன் காப்பாற்றி விடலாம் என்றால் அதில் ஒழுங்கு வேண்டாமா விஷயம். ஆனால் ராஜாவும் பின்வாங்கிட்டாரு, இஸ்ரவேலும் பின்வாங்கிடுச்சு, எல்லாரும் ஓடிட்டாங்க.
இவன் தன் வீட்டை திறந்து கொடுத்தான் ஓபேத்ஏதோம். அவன் வீட்டில் அந்த பெட்டி வருவதற்கு அவன் இடம் கொடுத்தான். அது ஒரு விசிட்டேஷன் தான், அது ஒரு சந்திப்பு தான். ஆனால் பெட்டி போனதுக்கு பின்பும் தெய்வீகத்தை காத்து கொள்ளக்கூடிய இடத்துல அவர்களுடைய வாழ்க்கை மாறி இருந்தது. அவனுடைய 8 குமாரர், அவனுடைய பின் சந்ததிகளாகிய 62 பேர் ஆலயத்தின் காவலுக்கும் ஆலயத்தின் பண்டகசாலைகளை காப்பதற்கும் வந்தார்கள். ஆலயத்தின் பண்டகசாலை என்பது ஆலயத்தின் நிறைவு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம், ஆலயத்தின் பொக்கிஷங்கள் வைக்கப்படக்கூடிய இடம். தெய்வீகத்தை தேவன் நம்மை ரட்சிப்பிலே சந்திக்கும் பொழுது நாம் தேவன் நம்மோடு வாசம் செய்யும்படியான வாசஸ்தலமாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு தேவ வசனத்துக்கும் அப்போஸ்தல உபதேசத்துக்கும் நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வந்து கிரியை செய்யும் போது நாமே ஆலயமாக மாறிவிடுகிறோம். நம்முடைய ஆலயத்தின் பண்டகசாலை என்ன? வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் துக்கப்படாதபடிக்கு தேவனுடைய உறவிலே நிலைத்திருக்கும்படியாக பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது அடையாளத்தோடு நின்று விடாதபடிக்கு அது அதிகப்படுத்தப்பட்டு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நாம் வர வேண்டும். நாம் கனியினால் அறியப்படுகிறோம். நம்முடைய நேசர் வந்து புசிக்கும்படியான கனிகளை கொடுக்கக்கூடிய வாசனை மிகுந்த தோட்டமாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் இல்லையா? அதற்கு அவர் நம்மை பாதுகாக்கும்படியான வேலி அடைத்திருக்கிறார், நம்மை சுத்தம் செய்கிறார், களை நறுக்குகிறார் என்றெல்லாம் கடந்த நாட்களில் பார்த்தோம். ஆனால் மாம்சத்தின் கிரியை மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு முடிவு எடுக்கும் பொழுதும் நாம் மாம்சத்தின்படி எடுக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரியவர்கள் என்றால் தேவ ஆலோசனையோடு தான் எடுக்க வேண்டும். நம்முடைய முந்தின வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்தின் பகுதிகளிலே எத்தனையோ மாம்சீக முடிவுகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலும் தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து தேவ ஆலோசனையோடு நாம் பிரயாணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கிறது? நமக்கான சந்தர்ப்பங்கள் நம்மை நோக்கி வரக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அதை நாம் சரியாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பயன்படுத்துவதற்கான வல்லமையும் கிருபையும் தேவன் தர வேண்டும். அதுக்கு தேவனோடு நாம் சரியாக இருந்து அதை நாம் செயல்படுத்தும் பொழுது தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் என்ன? நம்முடைய சுயத்தை நாம் நீக்கிவிட வேண்டும். அப்படின்னா என்ன? நாம் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவோடு மரிக்க வேண்டும். கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்ப இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அதான் விஷயம். நாம் எதை இழக்க ஆயத்தமாக இருக்கிறோம் பாருங்க. நம்ம ஒரு மாம்சத்தின் கிரியையை, நமக்கு விரும்பினதை நாம் செய்வதற்கு நம்ம என்ன விலை கொடுக்க போகிறோம் அது தெரியணும். நமக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை, ஒரு அற்ப காரியத்தை, ஒரு சாதாரணமான நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு எதிராக நாம் போவோமானால் நம்முடைய விலை எவ்வளவு பெருசு தெரியுமா? பரிசுத்தாவை துக்கப்படுத்துறோம், தேவ சமூகத்தை தாண்டி போகிறோம். ஒருவேளை கூழுக்காக தன் சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அவன் கண்ணீர் விட்டு அழுதும் மனமாறுதலை காணவில்லை. ஆனா அந்த பக்கம் பாருங்க, யோபை பாருங்க, யூதா சகோதரர்களை பாபிலோன்ல பாருங்க, யோசேப்பை பாருங்கள். அவர்கள் மாம்சத்தின்படி இழப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். தேவ காரியத்திலே they are not compromised with the godly things. தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. ராஜாவை வணங்க முடியாது, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் தப்புவியாவிட்டாலும் நாங்கள் வணங்க மாட்டோம். கையெழுத்தாகிவிட்டது, ஆனாலும் தான் முன்பு செய்து வந்தது போலவே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அவன் தேவனை தொழுது கொண்டு வருகிறான். சொந்த சகோதரர் குழியிலே போட்டு விட்டார்கள், அடிமையாக விற்கப்பட்டு விட்டான். அவனுடைய சூழ்நிலையில எங்கும் நேரடியாக தேவன் அவனை சந்தித்ததாக எழுதப்படவில்லை. ஆனால் தேவனுக்கான வைராக்கியத்தையும் பரிசுத்தத்தையும் காத்துக்கொள்ளக்கூடிய யோசேப்பு, அவன் போத்திபாரின் வீட்டிலும் சரி, அவன் சிறைச்சாலையிலும் சரி, அவன் ராஜாவுக்கு அடுத்தவனாக உயர்த்தப்பட்ட போதும் சரி, அவன் தேவனோடு சரியாக இருந்தான் என்பதுதான் அவனை குறித்த சாட்சி.
தேவன் பாருங்க, பிரச்சனைக்கு முந்தி நம்மளை காப்பாற்றி நீங்கள் இந்த உறவை அப்படியே காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்றது இல்லை. பிரச்சனைகளின் நடுவே குழியில் போடும்போது தேவன் இருந்தார். ஆனால் அவனை குழியில் போடாதபடி காப்பாற்றவில்லை. ஏன்? அவன் அடைய போகக்கூடிய லக்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு ஏற்ற ஒரு வலுவான ஒரு மனதையும் சரீரத்தையும் அவனுடைய சிந்தனைகளையும் அவர் உறுதிப்படுத்தக்கூடிய இடத்திலே அந்த சோதனைகளுக்கு அவனை ஒப்பு கொடுக்கிறார். அந்த சோதனைகளின் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் நம்மோடு இருக்கிறார்ன்றதை புரிந்து கொள்ளாதபடிக்கு நாம் வாழ்வோமானால் தோற்று விடுவோம். யோபை எடுத்துக்கொள்ளுங்க. யோபின் அவனுடைய எழுத்தின்படியான எல்லா சொத்துக்களும் அழிந்து விட்டது. அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய குமாரரும் மரித்து விட்டார்கள், குமாரத்திகளும் இல்லை. மனைவியின் ஆறுதல் ரொம்ப சர்க்காஸ்டிக்கா தான் இருக்கு. சரி, ஆறுதல் சொல்ல ஒரு 7 பேர் வரா. அவங்க வந்து என்ன ஆறுதல் சொன்னாங்க? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் துக்கம் கூடி போச்சு. அவன் தன் ஜென்ம நாளை சபிக்கிறான், தன் பிறந்த நாளை சபிக்கிறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வர வரைக்குமாவது தேவனோட சரியா ஒரு கட்டத்தில், ஐயா கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க, நான் எல்லா மனிதரும் போகும் வழியில போகிறேன், திரும்பி வராத மரண தேசத்துக்கு போகிறேன் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்தான். ஆனால் அவனை தேவன் உயர்த்தினார். யாக்கோபு எழுதுகிறார், சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. நாம் உத்தமர் என்று விளங்க வேண்டும். நம்முடைய மேலான மகா பரிசுத்தமுள்ள இந்த விசுவாசம் சோதிக்கப்படுகிறது இல்லை என்று சொல்லப்படவில்லை. ஆனால் நாம் அந்த சோதனையிலே அந்த விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு நாம் போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ பலத்தை கொண்டு தேவ அன்பினாலே வைராக்கியமாக போராடும்படியாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்தா போதுங்க, அவர் 99 ஸ்டெப் நம்ம கிட்ட வர்றார். 100% நாம் ஜெயம் பெறும்படியாக தேவனோடு உள்ள உறவை, அன்பை நாம் சரி செய்து கொள்ளும்படியாக நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடக்கையிலே, நம்முடைய அன்றாட ஜீவியத்திலே நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதா? அது உண்மையாக இருக்கிறதா? கிறிஸ்துவாகிய பஸ்காவை புசிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? பழைய காரியங்களை நாம் முற்றிலும் அழித்து இருக்கிறோமா? தேவனுக்கேற்ற கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தேவ ஆவியினாலே நடத்தப்படக்கூடிய தேவனுடைய குமாரராக நாம் காணப்படுகிறோமா? மாம்ச சிந்தையை முற்றிலுமாக அழித்து ஆவியின் சிந்தையுடையவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கிறிஸ்துவின் பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்திருந்தால் இந்த பாவம், இந்த மாம்சம், இந்த பெரும்பான மனிதன் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதை நாம் அறிந்திருக்கிறோமா? இவைகளை எல்லாம் கொலோசியர் 3 சொல்லப்பட்ட காரியங்களை நாம் முற்றிலுமாக அழித்து நம்மை சிஷ்யர்களுடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவை நாம் அடைந்து கொண்டோமானால் நாம் புதிதாக்கப்பட்ட புதிய மனிதனாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்துவின் மேல் கட்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் பாடுகளோடு இணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். நாம் ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து பிழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நாம் சாட்சி பெற்று தேவனுடைய குமாரராக இருக்க வேண்டும். தேவ ஆவியினால் நடத்தப்படக்கூடிய தேவனுடைய புத்திரராக நாம் காணப்பட வேண்டும். நாம் ஆக்கினைக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஆவியின் பிரமாணத்துக்குரியவர்கள். நாம் ஆவியினாலே நடத்தப்படும், ஆவியினாலே நடக்கும்படி, ஆவியானவராலே நடத்தப்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே, நாம் நம்முடைய கிரியைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் ஆவியின்படி முடிவு எடுக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். நம்முடைய பாதகங்கள் தேவனால், தேவனுடைய ஊழியர்களால், தேவ உபதேசத்தினால் அது நமக்கு சுட்டி காண்பிக்கப்படும் பொழுது நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களானால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தினது போல, தங்கள் பிடரிகளை கடினப்படுத்தினது போல, செவி சாய்க்காமல் போனது போல நீங்கள் போக வேண்டாம் என்று அவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். அவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசிக்கவில்லை.
அதனால்தான் அவர் வேறொரு நாளை குறித்து பேசினார். அந்த சமாதானத்தின் நாள் நமக்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில் நம்மை சரி செய்து கொள்ளும்படியான வார்த்தைகளுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வார்த்தைகளோடு உள்ள கிருபை நம்மை உருவாக்கட்டும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.